ஆமாம், தேசிய ஊடகங்களுக்கு இஸ்லாமியர்கள் மேலே அப்படி என்ன வெறுப்பு, அப்படி என்ன காழ்ப்புணர்ச்சி? இஸ்லாமியர்களுக்கு அவதூறு படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு செய்தியாக இருந்தால் எவ்வளோ பெரிய பிளாஸாக போடுறீங்க. இஸ்லாமியருக்கு நல்லது உண்டாகிற செய்தியாக இருந்தால் ரொம்ப கம்மியாக போடுறோம். டெல்லியில் குண்டு வெடிச்சப்போ அது இஸ்லாமியர்கள் தொடர்புன்னு சொல்லிட்டு எல்லா பொது ஊடகங்களும் அடுக்கடுக்கா இல்லாதது பொல்லாது போட்டு அடுக்கி மேலே அடுக்கி வச்சிங்க. அதை பார்த்த சில சமூக ஆர்வலர்களுக்கு இஸ்லாமியர்களோட கோபம் வந்துச்சு, பொதுமக்களுக்கும் கோபம் வந்துச்சு. இன்னும் இவங்க ஏன் இப்படியே இருக்கிறாங்க? ஆனால் அந்த டெல்லி குண்டு வெடிப்பில் இஸ்லாமியர்களுக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த 4 பேர் விடுதலை ஆனாங்க. அதை பற்றி ஏதாவது ஊடகங்கள் போட்டிங்களா? இஸ்லாமியர்கள் யாராவது எதிரி இருந்தாங்களா, அவங்க ஒரு விஷயம் நல்லது செஞ்சாங்கன்னா அதை ரொம்ப பெருசாக போடுறீங்க. இந்த மோடியை அவ்வளோ விளம்பரப்படுத்துறீங்க. நீங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், ஊடகத்தோட மனசாட்சி சொல்லுங்கள். தேசத்தோட மனசாட்சி ஊடகம். ஊடகத்துக்கு பேர் என்ன? தேசத்தின் மனசாட்சி. அது இப்போ மனசாட்சியில் ஏதோ கருவடைஞ்சு போச்சு. அந்த மனசாட்சிக்குள்ளார ஏதோ பெரிய விஷம் பூந்து போச்சு. நாட்டு மக்களுக்கான நல்ல விஷயங்கள் எதுவுமே பொது ஊடகங்கள் போகிறதில்ல. ஆட்சியாளர்கள் செய்கிற தப்புகளை மூடி மறைக்கிறீங்க, அவங்களுக்கு துணை போகிறீங்க, அவங்க செய்கிற தப்புக்கு நீங்கள் துணை போகிறீங்க. இது உங்களுக்கு மனசாட்சியாக தோணலையா? உங்களோட செயல்பாடு என்னாகும் தெரியுமா? இந்த நாட்டை சீக்கிரம் முதலைகள் வாடும் குட்டையாக மாற்ற போகுது உங்களோட செயல்பாடு. காசுக்கும் பணத்துக்கும் பேருக்கும் புகழுக்கும் நீங்கள் செய்கிற செயல்பாடு இந்த தேசத்தை சீக்கிரம் சர்வாதிகார நாடாக போகும். இந்த தேசமே முதலைகள் வாடுற குட்டை மாதிரி இங்கே யாரும் வாழ முடியாமல், வெளியில் இருந்தவங்களும் வாழ முடியாமல் ஆக போது உங்களோட செயல்பாடு. நீங்கள் முஸ்லீமுக்கு எதிராக நினச்சி செய்கிறீங்க, ஆனால் அது தேசத்துக்கே கெடுதி. இஸ்லாம் எந்த அரசியல் அமைப்புக்கும் எதிராக வேலை செஞ்சதில்லை, ஆனால் இஸ்லாத்துக்கு எதிராக நிறைய அரசியல் அமைப்புகள் வேலை செஞ்சுருக்கு. இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். குஜராத்தில் பலாயிரம் பேர் கொன்று குவிச்சதாக இருந்தாலும் சரி, பாபர் மசீதை இடித்து அதை ராமர் கோயிலாக கட்டினதாக இருந்தாலும் சரி, அவங்க மேலே இருக்கிற குற்றத்தை நீங்கள் பூசி மொழிவி அவங்க செய்கிறத சாதனையாக செஞ்சுக்கிட்டு டிவியில் போடுறீங்க, இதில் போடுறீங்க. இந்த தேசத்தில் வாழ்கிற 2வது எண்ணிக்கை கொண்ட ஒரு சமூகம் இஸ்லாம். அந்த இஸ்லாத்தை அடுக்கடுக்கான பொய்களை பரப்பி இந்த பிஜேபி வளர்ந்துருச்சு. தாக்குதல் நடத்தி இந்த பிஜேபி வளர்ந்துருச்சு. இத்தனைக்கும் துணை போனது நீங்கள் தான். இந்த தேசத்துடைய பெரிய குற்றவாளி இந்த ஊடகம். உண்மையிலே சொல்கிறேன், ஜனநாயகத்தையும் இறையாண்மையும் இந்த ஊடகங்கள் கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, படுகொலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. நான் சொல்கிறேன் கேளுங்க, இந்த நிலைமை தொடர்ந்தால் இந்த அழிவு நாளைக்கு உங்களுக்கும். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கும் பாருங்க, ஒட்டுமொத்த தேசிய ஊடகத்தையும் இந்த பாஜக அரசாங்கம் அழிச்சிடும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஏன்னா அவங்க திட்டங்கள் 80% ஆயிடுச்சு. இப்பயும் சொல்கிறேன், இஸ்லாமியர்களை எவனாலையும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் மட்டும் ஒன்று சேர்ந்து நான் ஆச்சுன்னு சொல்லி இறங்குனானாங்க, இந்த தேசத்தில் எவ்வளோ பெரிய சக்தியாக இருந்தாலும் அந்த சக்தியை அழிச்சிடும். இறைவனுக்கும் இறையாண்மைக்கும் ஜனநாயகத்துக்கும் கட்டுப்பட்டுருக்கிறது இஸ்லாம். தேசிய ஊடகமான நீங்கள் திருந்தலைன்னா இந்த சமூகம் முதலைகள் வாடு கூட்டமாக இந்த நாடு நாசமாக போயிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஒரு தேசிய குடிமகனாக சொல்கிறேன். எவனுக்கும் நான் பயப்படணுங்கிற அச்சம் எனக்கெல்லாம் கிடையாது. எழுதி வச்சுங்க. அல்லாவுக்கு பயப்படக்கூடிய கூட்டங்கள் நாங்கள். எவனுக்கும் அஞ்சக்கூடிய அவசியம் எங்களுக்கு இல்லை. தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த தேசத்தோட முதல் குற்றவாளி ஊடகம். பெரிய குற்றவாளி ஊடகம்.